வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம யூஜிடிஆர்பி பாட்னி சிலபஸில் யூனிட் 2 லைக்கனாலஜி டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். லைக்கனாலஜியில் இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைக்கனோட டெஃபினேஷன், ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ், கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷனை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். லைக்கனை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் நம்ம லைக்கனாலஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க தியோபாஸ்டஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைக்கனாலஜிஸ்ட்ங்கிறது டிடி அஷ்வதி அப்படிங்கிறவங்கள சொல்கிறோம். ஃபாதர் ஆஃப் லைக்கனாலஜிஸ்ட்ங்கிறது ஆர்ச்சாரிஸ் அப்படிங்கிறவங்க சொல்கிறோம். இப்போ லைக்கன்ஸோட டெஃபினேஷன் பார்ப்போம். Lichens are a small group of plants of composite nature and consisting of two dissimilar organisms. நம்ம 2 dissimilar ஆர்கனிசமாக இருக்க ஸ்மால் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸை தான் லைக்கன்ஸ் அண்ட் லிச்சன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த லைக்கன்ஸ் இட் இஸ் எ சிம்பயோட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஃபங்கஸ் அண்ட் ஆல்கே. இந்த ஃபங்கஸும் ஆல்கேவும் சிம்பயோட்டிக் அசோசியேஷனில் லிவ் பண்ணுறது தான் நம்ம லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ சிம்பயோட்டிக் அசோசியேஷனுங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மியூச்சுவல் அண்ட் ஒரு பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது தான் நம்ம சிம்பயோட்டிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ லைக்கன்ஸ் ஆல்கல் பார்ட்னரும் ஃபங்கல் பார்ட்னரும் சேர்ந்தது தான் நம்ம லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஆல்கல் பார்ட்னரை நம்ம பைக்கோபியாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபங்கல் பார்ட்னரை நம்ம மைக்கோபியாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஆல்கே அப்படின்னாலே ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இட் இஸ் அக்வாட்டிக் அண்ட் சிம்பிள் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம்ஸ் தான் நம்ம ஆல்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபங்கஸ் அப்படின்னா ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீகம்போஸ்டஸ் அண்ட் டீகேயிங் மேட்டர்ஸ் தான் நம்ம ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ஆல்கல் பார்ட்னரும் ஃபங்கல் பார்ட்னரும் சேர்ந்து சிம்பயோட்டிக் அசோசியேஷனில் லிவ் பண்ணுறது தான் நம்ம லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, அபவுட் 400 genera and 15,000 species of lichens are found all over the world. இப்போ ரிசர்ச் படி லைக்கன்ஸ் ஓவரால் தி வேர்ல்டில் பார்க்கும்போது 400 ஜெனிராவும் 15,000 ஸ்பீஷஸும் டேக்ஸ் பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லைக்கன். இப்போ லைக்கன் அப்படின்னாலே நம்ம ஆல்கல் பார்ட்னர் ப்ளஸ் ஃபங்கல் பார்ட்னர் சேர்ந்து தான் லைக்கன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ என்ன டைப் ஆஃப் ஃபங்கஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன லைக்கன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஆஸ்கோமைசிட்டஸ் ஃபங்கஸாக சேர்ந்துச்சு அப்படின்னா அதை ஆஸ்கோ லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பெசிடியோமைசிட்டஸ் ஃபங்கஸை நம்ம பெசிடியோ லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, மார்ஃபாலஜிக்கலி தே ஆர் 3 டைப்ஸ். இப்போ மார்ஃபாலஜிக்கலாக லைக்கன்ஸை 3 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிரஸ்டோஸ் லைக்கன், செகண்ட் ஃபோலியோஸ், தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன். தே ஆர் க்ரோ abundantly இன் ஃபாரஸ்ட் ஏரியாஸ் அண்ட் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் பொல்யூஷன் இண்டிகேட்டர். இந்த லைக்கன்ஸை பொல்யூஷன் இண்டிகேட்டராகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட்டர் பொல்யூஷன் இண்டிகேட்டராகவும் ஏர் பொல்யூஷன் இண்டிகேட்டராகவும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த லைக்கன்ஸ் மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் பொல்யூஷன் இண்டிகேட்டரில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஏர் பொல்யூஷன் இண்டிகேட்டர் இதில் தான் ரொம்ப இந்த லைக்கன்ஸ் ரொம்ப சென்சிட்டிவானது. ஏன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு எந்த லிமிட்டில் ஹை லெவலில் இருக்கா இல்லை லோ லெவலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த லைக்கன்ஸ் மோஸ்ட் ஆஃப் யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லைக்கன். A lichen is not a single organism. லைக்கன் ஒரு சிங்கிள் ஆர்கனிசம் கிடையாது. ஸோ ஆல்கல் ப்ளஸ் ஃபங்கல் பார்ட்னர் சேர்ந்தது தான் நம்ம லைக்கன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, a natural system of classification is not available for lichens. தென் லைக்கன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகல. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆல்கேக்கு தனியாக நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அதுதான் எஃப்யூ ஃப்ரிட்ஜ் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபங்கஸுக்கும் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அதுதான் அலெக்ஸாபோலஸ் மிம்ஸ் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். ஸோ ரெண்டுக்குமே சேர்ந்து லைக்கனுக்கு நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வரது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஸோ அதனால் இந்த லைக்கன்ஸில் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகல. ஸோ எப்படி இதை லைக்கன்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா,
இந்த 4 டைப் ஆஃப் கேட்டகரிய வச்சு நம்ம இந்த லைக்கன்ஸை வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணலாம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்ஃபாலஜிக்கல் பேஸ்டு, நெக்ஸ்ட் வந்து ஹேபிடேட் பேஸ்டு, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பேஸ்டு அண்டு ஃபங்கல் பார்ட்னர் பேஸ்டு இந்த லைக்கன்ஸை வந்து கிளாஸிஃபை வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மார்ஃபாலஜிக்கல் பேஸ்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். நம்ம மார்ஃபாலஜிக்கல் பேஸ்டு வந்துட்டு 3 டைப்ஸாக லைக்கன்ஸை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரஸ்டோஸ் லைக்கன். இந்த கிரஸ்டோஸ் லைக்கனை வந்து என்கிரஸ்டிங் லைக்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நார்மலாகவே இந்த என்கிரஸ்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேலே சர்ஃபேஸில் வந்துட்டு ஃபுல்லாமே வந்து வளர்றது தான் நம்ம என்கிரஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதே மாதிரி தான் இந்த என்கிரஸ்டிங் லைக்கன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மரப்பட்டைங்க மேலே, சாயில் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பவுட்ரி ஃபார்மில் மேலே வந்து க்ரோத் ஆகி வளர்ந்துருக்கும். அதை தான் நம்ம என்கிரஸ்டிங் லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தீஸ் லைக்கன்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஆஸ் அ தின் ஆர் திக் crust ஓவர் ராக்ஸ், சாயில் ஆர் ட்ரீ பார்க்ஸ். இந்த லைக்கன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தின் ஆர் திக் ஸ்ட்ரக்சரில் க்ரஸ்டட் ஃபார்மில், பவுட்ரி ஃபார்மில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராக், அதுக்கப்புறம் சாயில், அதுக்கப்புறம் ட்ரீ பார்க்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா படர்ந்து வளர்ந்துருக்கும். நெக்ஸ்ட்டு வெரி டிஃபிகல்ட் டு செப்ரேட் ஃப்ரம் த சப்ஸ்ட்ரேட். இந்த டைப் ஆஃப் லைக்கன்ஸ் வந்துட்டு செப்ரேட்டாக வந்து பிரித்து எடுக்கும்போது சப்ஸ்ட்ரேட்டத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும், டேமேஜும் வந்து கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா இது வந்து என்கிரஸ்டிங் லைக்கன்ஸ் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் வந்து பவுட்ரி ஃபார்மில் வந்துட்டு இருக்கனால இதை வந்துட்டு செப்ரேட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். நெக்ஸ்ட்டு ஒன்லி ஃப்ரூட்டிங் பாடி விசிபிள் அபோவ் தி சர்ஃபேஸ். இந்த ஃப்ரூட்டிங் பாடி வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ்க்கு மேலே மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். இந்த என்கிரஸ்டிங் லைக்கன்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெக்கனோரா, கிராப்பிசிஸ், ரைசோகார்பான், ஆர்ச்சிலேச்சியா இதெல்லாமே வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸாக வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோலியோஸ் லைக்கன். இந்த ஃபோலியோஸ் லைக்கன்னாலே லீஃபி லைக்கனும் அப்படின்னு சொல்லலாம். The lichens have flattened, expanded, leaf-like thallus that spread out horizontally over the surface. இந்த டைப் ஆஃப் லைக்கன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஃப்ளாட்டடாக எக்ஸ்பேண்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு லீஃப் லைக் தேலஸாக இருக்கும். இது பார்க்குறக்கு லீஃபி நேச்சராக தான் இருக்கும். இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே லீஃப் மாதிரி தான் வந்து அரேஞ்ச்டாகி இருக்குது. Next point, they are attached to the substrate using rhizode-like outgrowth called rhizine. இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைசாய்ட்-லைக் அவுட்க்ரோத் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். அதை வந்து ரைசீனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரைசீனியை வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாயிலில் இருக்க நியூட்ரிஷன் அண்ட் மினரல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வாட்டர் இதெல்லாமே அப்சார்ப்ஷன் பண்ணி இந்த லைக்கன்ஸில் இருக்க ஆல்கல் செல்ஸுக்கு வந்து கொடுக்கும். இந்த ஆல்கல் செல்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணி ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து ஃபங்கல் பார்ட்னருக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ஈஸிலி ரிமூவ் வித்தவுட் டேமேஜிங் தி சப்ஸ்ட்ரேட். இதில் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது இந்த சப்ஸ்ட்ரேட்டத்துக்கு வந்து எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஃபோலியோஸ் லைக்கனுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்ஸியா, பார்மெலியா, கைரோபோரா இந்த மாதிரி லைக்கன்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன். இந்த ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன்ஸ் அப்படின்னாலே ஷ்ரப்பி லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தீஸ் ஆர் அப்ரைட் பிரான்ச்டு புஷி தாலி தட் கேன் ஹேங் ஃப்ரம் தி சப்ஸ்ட்ரேட். இந்த ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ரைட்டாகவும் பிரான்ச்டாகவும் புஷி தாலியாகவும் வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி தாலி மே பி எரெக்ட் ஆர் பெண்டட். இந்த தாலி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எரெக்டாகவும் பெண்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எரெக்ட் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக செடி மாதிரி ஃபார்ம் ஆகிறது தான் எரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்டட் அப்படின்னா இதோட தாலஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கீழே நோக்கி வந்து வளர்ந்துருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து பெண்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தாலஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எரெக்டாகவும் இந்த மாதிரி பெண்டட் மெத்தட்லேயும் வந்து வளரும். நெக்ஸ்ட்டு தே ஆர் ஃப்ளாட் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் ஆர் ரிப்பன் லைக் வெல் பிரான்ச்டு அண்டு ரிசம்பிள் ஸ்மால் ஷ்ரப்ஸ். இது வந்து நல்லா வந்து ஃப்ளாட்டடாகவும் சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்லேயும் பார்க்குறக்கு வந்து குட்டி குட்டி புதர் செடி மாதிரியும் வந்து வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெலரோனியா, ரேஞ்சிஃபோரியா, நெக்ஸ்ட் வந்து உசினியா அண்டு பார்பேட்டா அப்படிங்கிற லைக்கன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸாக வந்து சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு இப்போ மார்ஃபாலஜிக்கல் பேஸ்டு கிளாசிஃபிகேஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்னல் பேஸ்டு வந்து பார்ப்போம். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஆன் தி பேசிஸ் ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தி லைக்கன்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 2 குரூப்ஸ். இப்போ இன்டர்னல் ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது இந்த லைக்கன்ஸை வந்து 2 குரூப்பாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோமியோமிரஸ் லைக்கன், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோமிரஸ் லைக்கன். இந்த ஹோமோ அப்படின்னாலே வந்து சேம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், ஹெட்டிரோ அப்படின்னாலே டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ஹோமியோமிரஸ் லைக்கன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். In these lichens, the fungi or algae are not differentiated into distinct layer of the tissue. இப்போ லைக்கன்ஸ் அப்படின்னாலே ஆல்கல் ப்ளஸ் ஃபங்கை வந்து சேர்ந்ததா லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த வந்து ஃபங்கையும் ஆல்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட்டடும் பண்ண முடியாமல் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக அரேஞ்ச்டாக இருக்கும் சேமாக. அதை தான் வந்து ஹோமியோமெரஸ் லைக்கன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆல்கல் செல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டமாக அரேஞ்ச்டாக இருக்குது. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆல்கல் செல்ஸ் எல்லாமே வந்து செயின் லூப்பில் வந்துட்டு அரேஞ்ச்டாக இருக்குது. இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலாங்குலேட்டட் ஒரு ஹைப்பே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதுதான் வந்து ஃபங்கல் ஹைப்பே. இந்த ஆல்கல் செல்ஸும் இந்த ஃபங்கல் ஹைப்பேவும் வந்து ரேண்டமாக அரேஞ்ச்டாக இருக்குது. இதை தான் வந்துட்டு ஹோமியோமெரஸ் லைக்கன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஹோமியோமிரஸ் அண்ட் ஹெட்டிரோமிரஸ் லைக்கன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் செக்ஷன் வந்து எடுத்து பார்க்கும்போது தான் வந்து விசிபிளாக நமக்கு தெரியும். இந்த ஹோமியோமிரஸ் லைக்கன்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலிமா அண்டு லெப்டோஜியம் லைக்கன்ஸ். நெக்ஸ்ட்டு ஹெட்டிரோமிரஸ் லைக்கன். தீஸ் ஆர் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு செவரல் லேயர்ஸ் ஆஃப் டிஷ்யூ. இந்த ஹெட்டிரோமிரஸ் லைக்கனில் நிறைய செவரல் லேயர்ஸாக வந்து ஃபார்ம் ஆயிருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கார்டெக்ஸ். These layers form the upper surface of thallus. இந்த அப்பர் கார்டெக்ஸ் வந்து தேலஸோட அப்பர் சர்ஃபேஸ் மேலே தான் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருந்திருக்கும். இட் இஸ் திக் அண்ட் ப்ரொடெக்டிவ் அண்ட் லேக்கிங் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ். இது வந்து ரொம்ப திக்டு நேச்சராக இருக்கும். எதனால் பார்த்தீங்கன்னா தேலஸ்க்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் வந்து கொடுக்கறதுக்காக திக்டு நேச்சராக வந்து இருக்கும். இதில் வந்து இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் வந்து இருக்காது. சப்போஸ் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் வந்து இதில் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஜெலண்டினஸ் ஃப்ளூயிட் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃபுல்லாமே ஃபில் ஆகிருந்திருக்கும். நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கல் ஜோன். இந்த ஆல்கல் ஜோனை வந்துட்டு கொனிடியல் லேயர்னு சொல்லிட்டு சொல்லலாம். திஸ் லேயர் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல்கல் செல்ஸ் அண்ட் தே ஆர் சரௌண்டட் பை தின் வால்டு லூஸ்லி பேக்டு ஃபங்கல் ஹைப்பே. இந்த ஆல்கல் சோன் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆல்கல் செல்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நல்லா வந்து கேப்பாக லூஸ்லி பேக்கடாக தான் அரேஞ்ச்டாக இருக்குது. இதில் வந்து ஃபங்கல் ஹைப்பேவும் வந்துட்டு ஃபுல்லாக சரௌண்டடாக அரேஞ்ச்டாக இருக்குது. அதை தான் வந்து ஆல்கல் சோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடுலா. திஸ் லேயர் கான்ஸ்டிடியூட் தி பல்க் ஆஃப் தி தேலஸ் அண்ட் இட்ஸ் மேடப் ஆஃப் லூஸ்லி பேக்டு திக் வால்டு ஃபங்கல் ஹைப்பே. இந்த தேலஸ் ரீஜியனில் இந்த மெடுலா தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் வந்து அரேஞ்ச்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் இந்த ஃபங்கல் ஹைப்பே வந்துட்டு ரொம்ப லூஸ்லியாக வந்து அரேஞ்ச்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோவர் கார்டெக்ஸ். திஸ் லேயர் கன்சிஸ்ட் ஆஃப் க்ளோஸ்லி பேக்டு டார்க் கலர்டு ஹைப்பே ரைசினே அரைஸ் விச் சர்வ்ஸ் டு அட்டாச்ட் அண்ட் அப்சார்ப். இந்த லோவர் கார்டெக்ஸ் ரீஜியன் தான் வந்துட்டு ரொம்ப காம்பேக்டாக க்ளோஸ்டாக அரேஞ்ச்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து ரைசாய்ட் லைக் அவுட் க்ரோத் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரைசாய்ட் லைக் அவுட் க்ரோத் தான் வந்துட்டு ரைசினே அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதுதான் சாயில் அப்படின்னா இந்த சாயில்குள்ளே இருக்க மினரல் அண்டு நியூட்ரிஷன் இது எல்லாத்தையுமே அப்சார்ப்ஷன் பண்ணி அந்த மினரல்ஸ் நியூட்ரிஷன் எல்லாமே வந்து இந்த ஆல்கல் செல்ஸுக்கு வந்து இந்த ரைசினீஸ் வந்து கொடுக்கும். இந்த ஆல்கல் செல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணி அந்த ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஃபுட்டை வந்து ஃபங்கல் ஹைப்பேக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் ஹெட்டிரோமிரஸ் லைக்கன் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் ஹேபிடேட். இப்போ ஹேபிடேட் அப்படிங்கிறது வந்துட்டு வாழ்விடத்தை தான் நம்ம ஹேபிடேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். This classification is based on area where lichens prefer to grow. இப்போ லைக்கன்ஸ் வந்து எந்த இடத்துல வந்து வளருதோ அதை பொறுத்து தான் வந்துட்டு நம்ம ஹேபிடேட்டை வந்துட்டு நம்ம
கிளாசிஃபை வந்து பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். லிக்னிகோலஸ் லைக்கன். லைக்கன்ஸ் தட் லிவ்ஸ் இன் வுட். இப்போ வந்து வுட்ல வளர்ந்துச்சு லைக்கன்ஸ் அப்படின்னா அது வந்து லிக்னிகோலஸ் லைக்கன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கார்டிகோலஸ் லைக்கன். இந்த லைக்கன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க் ஆஃப் ட்ரீஸ். இந்த மரப்பட்டைங்க மேலே வளர்ந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து கார்டிகோலஸ் லைக்கன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சாசிகோலஸ் லைக்கன். இந்த சாசிகோலஸ் லைக்கன் ஸ்டோன்ஸ் அண்ட் ராக்ஸ் ஏரியாஸில் வந்து வளர்ந்துச்சு அப்படின்னா அதை வந்து சாசிகோலஸ் லைக்கன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அக்வாட்டிக் லைக்கன் வந்து பார்க்குறோம். இந்த அக்வாட்டிக் லைக்கன் வந்து 2 டைப் ஆஃப் வந்து பிரிஞ்சிருக்காங்க. ஒன்று வந்து மெரைன் லைக்கன், இன்னொன்று வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லைக்கன். இப்போ மெரைனுக்கும் ஃப்ரெஷ் வாட்டருக்கும் நான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் நீங்கள். மெரைன் அப்படின்னா ஒரு 30% ஆஃப் மேலே இருக்க சலினிட்டி கண்டென்ட் வந்து 30% அபோவ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மெரைன் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ் வாட்டர் வந்துட்டு ஒரு 30%க்கு பிலோவாக சலினிட்டி கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இந்த மெரைன் ரீஜியனில் வந்துட்டு ராக்ஸ் ஏரியாஸில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மெரைன் லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் லைக்கன்ஸ் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் சைடு இந்த ரிவர் ஏரியாஸ் மேலே வந்து கல்லுங்க மேலே வளர்ந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லைக்கன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெரிகோலஸ் லைக்கன். இந்த டெரிகோலஸ் லைக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் ரீஜியன் மேலே வளர்ந்துருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டெரிகோலஸ் லைக்கன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மெசிகோலஸ் லைக்கன். இந்த மெசிகோலஸ் லைக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாசஸும் லைக்கன்ஸும் வந்து ஒன்றா க்ரோ ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து மெசிகோலஸ் லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாசஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் தான் வந்து இருக்கும். இதில் வந்து கூட வந்து லைக்கன்ஸ் வந்து க்ரோ ஆயிருந்திருக்கும். இந்த மாசஸும் இந்த லைக்கனும் வந்து ஒன்றா வந்து க்ரோத் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து மேசிகோலஸ் லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஹேபிடேட் பேஸ்டு வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் ஃபங்கல் பார்ட்னர். இப்போ லைக்கன்ங்கிறதே வந்துட்டு நம்ம ஆல்கல் பார்ட்னர் ப்ளஸ் ஃபங்கல் பார்ட்னர் சேர்ந்து தான் லைக்கன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த ஃபங்கல் பார்ட்னர் வந்து என்னென்ன டைப் ஆஃப் வந்து ஃபங்கை வந்து சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது என்ன லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். The type of fungus a lichen is associated with the symbiotic relationship classify the lichens into 3 types. இந்த ஃபங்கையை பேஸ் பண்ணி லைக்கன்ஸ் வந்து 3 டைப்ஸாக வந்துட்டு கிளாஸிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்கோமைசிட்டஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபங்கஸ் அதை வந்துட்டு ஆஸ்கோ லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பெசிடியோமைசிட்டஸாக ஃபங்கஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பெசிடியோ லைக்கன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டியூரோமைசிட்டஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபங்கஸ் அதை வந்து டியூரோலைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லைக்கன் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரீப்ரொடக்ஷன் இன் லைக்கன் வந்து பார்ப்போம். இந்த ரீப்ரொடக்ஷன் இன் லைக்கனில் வந்துட்டு 3 டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், செகண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், தேர்ட் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் வந்து பார்ப்போம். Fragmentation, it takes place by accidental injury whether the thallus may be broken into fragment and each part is capable of growing normally into a thallus. இப்போ ஃப்ராக்மெண்டேஷன் மெத்தட்ங்கிறது ஒரு வெஜிடேட்டிவ் பார்ட்டில் ஒரு இண்டிவிஜுவல் பார்ட் ஒரு ஃப்ராக்மெண்ட் மட்டும் டிட்டாச்ட் ஆகி ஒரு நியூ லைக்கனை வந்து ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதை தான் ஃப்ராக்மெண்டேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இசிடியா. These are the most common method of vegetative reproduction. இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்லேயே மோஸ்ட் ஒரு காமனான மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இசிடியம் மெத்தட் தான். These are the small protuberans produce the upper surface of the thallus. இப்போ இந்த thallus ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த இசிடியம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு thallus ஸ்ட்ரக்சரில் ஒரு நியூ அவுட்க்ரோத் வந்து ஒன்று ஃபார்ம் ஆகும். இந்த அவுட்க்ரோத்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கல் செல்ஸ் அண்டு ஃபங்கல் ஹைப்பேவும் வந்து இருக்கும். இது வந்து ரேண்டமாக அரேஞ்ச்டாக இருக்கும். இந்த தாலஸ் மேலே ஃபார்ம் ஆகியிருக்க ஒரு அவுட்க்ரோத் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா டிட்டாச்ட் ஆகி ஒரு நியூ லைக்கனை வந்து ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் வந்து இசிடியம். நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் வந்து சொரிடியம். Soridia are the very lightweight and are the easily disseminated by wind or rain wash after falling on suitable substratum. They developed into new lichen. இந்த சொரிடியாங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆர் ஃபியூ ஆல்கல் செல்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்கல் ஹைப்பே வந்து இருக்கும். இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தேலஸ் அப்படின்னா இந்த தேலஸோட அப்பர் சர்ஃபேஸ் ரீஜியனில் தான் வந்து இருக்கும். இந்த சொரிடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேலஸோட அப்படியே ஒட்டி இருக்கும். இது வந்து நல்லா காத்தடிக்கும் போது இல்லை வந்து மழை டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி ஒரு நியூ தேலஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அதோட சூட்டபிள் கண்டிஷன் ஃபேவரபிள் கண்டிஷன் டைமில் ஒரு நியூ லைக்கனை வந்து ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து சொரிடியம் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்மீலியா. நெக்ஸ்ட்டு பிலிடியா. These are separated leaf-like or scale-like dorsiventral part of the thallus, same folliculus lichen. இந்த பிலிடியாங்கிற மெத்தட்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இதில் தான் இருக்கும். இதுவும் வந்து டிட்டாச்ட் ஆகி ஒரு நியூ லைக்கனை வந்து ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து பிலிடியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெல்டிஜெரா ஸ்பீஷியஸ். நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிஜியா. These are the yeast-like small fragmented reproductive branch. இது வந்து பார்க்குறக்கு ஈஸ்ட் மாதிரியும் ஒரு ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் மாதிரியும் தான் இருக்கும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா becomes detached from the parent and grow into new plant. இது வந்து பேரண்ட்ல இருந்து டிட்டாச்ட் ஆகி ஒரு நியூ லைக்கனை வந்து ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் வந்து பிளாஸ்டியா அப்படிங்கிற மெத்தட் வந்து சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்சியா அப்படிங்கிற லைக்கன்ஸ் வந்து இந்த பிளாஸ்டிஜியா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். இப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஸ்க் ஷேப்டு கேவிட்டி வந்து ஃபார்ம் ஆயிருந்திருக்கும். இந்த ஃப்ளாஸ்க் ஷேப்டு கேவிட்டி தான் நம்ம வந்து பிக்ஸ்னீடியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பிக்ஸ்னீடியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரோ ஓப்பனிங் ரீஜியன் வந்து ஒன்று இருக்கும். அதை தான் நம்ம வந்து ஓஸ்டியோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பிக்ஸ்னீடியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்கல் எலாங்குலேட்டட் ஹைப்பே வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஃபங்கல் ஹைப்பே எலாங்குலேட்டட் ரீஜியனை தான் நம்ம வந்து பிக்ஸ்னீடியோஸ்போஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பிக்ஸ்னீடியோஸ்போஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மொட்டைல் கேமிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கேமிட்ஸ் தான் நம்ம வந்துட்டு கொனிடியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கொனிடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப்பாக வந்து அப்படியே ஃபார்ம் ஆகும் டிட்டாச்ட் ஆகி. இந்த கொனிடியா எல்லாமே டிட்டாச் ஆகி ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகி இந்த குரூப்புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைமி மாஸ் ஒரு நேச்சர் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து இந்த ஓஸ்டியோ ரீஜியன் சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா, ஓப்பன் நேரோ ரீஜியன் வந்து ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீஜியனுக்கு வந்துட்டு இந்த ஓஸ்டியோல் வழியாக வந்து வெளியே வந்து ஒரு நியூ லைக்கன்ஸை வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெலடோனியா அப்படிங்கிற லைக்கன்ஸ் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்துட்டு மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை வந்துட்டு ஸ்பெர்மகோனியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை வந்துட்டு கார்பகோனியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மேல் செக்ஸ் ஆர்கன் வந்து பார்ப்போம், ஸ்பெர்மகோனியம். தி ஸ்பெர்மகோனியா ஆர் ஃப்ளாஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். இது வந்துட்டு ஃப்ளாஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து ஸ்பெர்மகோனியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் வந்து நேரோ ஓப்பனிங் ரீஜியன் வந்து இருக்குது. அதுதான் வந்துட்டு ஓஸ்டியோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் வந்துட்டு எலாங்குலேட்டட் ஃபங்கல் ஹைப்பே வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த எலாங்குலேட்டட் ஹைப்பே தான் வந்துட்டு ஃபங்கல் ஹைப்பே வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபங்கல் ஹைப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
மோஸ்ட் ஆஃப் வந்து ஃப்ரெட்டைலாவும், ஒரு சிலதெல்லாம் வந்து ஸ்டெரைலாவும் இருக்கு. இந்த ஃப்ரெட்டைலா இருக்க ஹைப்பே கேவிட்டி வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, மேல டிப்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் மோட்டைல் கேமெட்ஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த நான் மோட்டைல் கேமெட்ஸ தான் நம்ம வந்து ஸ்பெர்மேட்டியா அப்டின்னு சொல்லி வந்து சொல்றோம். இந்த நான் மோட்டைல் கேமெட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்பெர்மேட்டியா ஒவ்வொன்னா ரிலீஸ் ஆயி, இது வந்து குரூப்பா வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து குரூப்பா ஃபார்ம் ஆகும்போது, இதுக்கு மேல ஸ்லைமி மாஸ் நேச்சரா வந்துட்டு ஒரு ஃப்ளூயிட் வந்து உருவாகும். இந்த ஸ்பெர்மேட்டியாலாம் வந்துட்டு இந்த ஓஸ்டியோல் ரீஜியனுக்கு மேல வந்துட்டு ரிலீஸ் ஆயி வெளிய வரும். ஸோ இதுதான் வந்து ஸ்பெர்மகோனியம், மேல் செக்ஸ் ஆர்கன். நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் வந்து பார்ப்போம். ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன வந்து நம்ம கார்பகோனியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த கார்பகோனியம் ஆர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட்ஸ். இந்த கார்போகோனியம் வந்துட்டு 2 பார்ட்டா வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. இல்ல மேல இருக்க பார்ட்டா வந்துட்டு அப்பர் ரீஜியனும், கீழ இருக்க வந்து காயில்டு ரீஜியன வந்துட்டு லோவர் ரீஜியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அப்பர் ரீஜியன்ல வந்து ட்ரைகோகைனி அப்படின்னுங்கிற ஒரு ரீஜியன் வந்து இருக்கு. இந்த ட்ரைகோகைனின்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எலாங்குலேட்டட் ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து ட்ரைகோகைனின்னு சொல்றாங்க. இந்த ட்ரைகோகைனிக்கோட நேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டிக்கி நேச்சர் வந்து இருக்கு. ஒரு த்ரெட் லைக் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்துட்டு ஒரு ஸ்டிக்கி நேச்சர் இருக்கு. இந்த ஸ்டிக்கி நேச்சர் வந்து எதனால இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து ஸ்பெர்மகோனியம். இந்த ஸ்பெர்மகோனியத்திலேருந்து இந்த ஸ்பெர்மேட்டியா வந்து ரிலீஸ் ஆயி வரும்போது, இந்த ட்ரைகோகைனியில வந்துட்டு அட்டாச்ட் ஆகுறதுக்காக தான் இந்த ஸ்டிக்கி நேச்சரோட வந்து இந்த ட்ரைகோகைனி வந்து இருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த காயில்டு ரீஜியன வந்துட்டு நம்ம ஹூகோனியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ, இதில வந்துட்டு இந்த கார்போகோனியத்தோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரைகோகைனியாவும் அப்பர் ரீஜியன், இதில வந்துட்டு லோவர் ரீஜியன் வந்து ஹூகோனியாவும் வந்து அரேஞ்ச்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பிராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் லைக்கன்ஸ் தட் ஆர் ஃப்ளாட், crust like and tightly adpressed to the substrate are called. லைக்கன் வந்து ஃப்ளாட்டாகவும் crust லைக் ஸ்ட்ரக்சர்லையும் இருக்க லைக்கன்ஸ் வந்து நம்ம எதில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி கிரஸ்டோஸ் லைக்கனில் தான் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஷின் Parmelia is an example of which morphological type of lichen? பார்மெலியனுங்கிறது எந்த லைக்கனுக்கு வந்து எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா ஃபோலியோஸ் லைக்கனில் தான் நம்ம வந்து எக்ஸாம்பிளாக பார்த்தோம். ஆப்ஷன் பி ஃபோலியோஸ் லைக்கன். இந்த ஃபோலியோஸ் லைக்கனில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த லைக்கன்ஸ் வந்துட்டு ஃபோலியோஸ் லைக்கனை நம்ம லீஃபி லைக்கன்னு சொல்லி சொல்கிறோம். அந்த லைக்கன் வந்து பார்க்க ஒயிட் அண்டு கிரேயிஷ் கலரில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அதோட தேலஸ் வந்து லீஃபியாகவும் ப்ராட்லி லோப்டு ஸ்ட்ரக்சராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தேர்ட் கொஷின் which lichen form is characterized by a shrubby or hair-like appearance often attached to a single point? இந்த லைக்கன் வந்து ஸ்ட்ரப்பி லைக்கனில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரப்பி வந்து எதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ஃப்ரூட்டிகோஸ் லைக்கனில் தான் பார்த்தோம். இந்த ஃப்ரூட்டிகோஸ் லைக்கனில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா திஸ் டைப் ஆஃப் லைக்கன் ஸ்ட்ரப்பி அண்ட் புஷி பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர் பிரான்ச் ஆர் க்ரோயிங் அப்ரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு தே ஆர் அட்டாச்டு டு தி சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட். சப்ஸ்ட்ரேட் அது கூட சிங்கிள் பாயிண்டில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்த தேலஸ் வந்து அப்ரைட்டாக வந்து க்ரோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெண்டடாகவும் எரெக்டாகவும் வந்து க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின் ரைசினி ஆர் கேரக்டரிஸ்டிக் அட்டாச்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபவுண்ட் ப்ரைமர்லி இன். இந்த ரைசினிங்கிற ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் வந்து எதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோலியோஸ் லைக்கனில் தான் பார்த்தோம். இந்த ரைசினி என்ன பண்ணும் அப்படின்னா சாயில் இருக்க நியூட்ரிஷன் அண்ட் மினரல்ஸ் எல்லாத்தையுமே அப்சார்ப்ஷன் பண்ணி லைக்கனில் இருக்க ஆல்கல் செல்ஸுக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் கொஷின் லைக்கன்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்மால் ஓவர்லாப்பிங் ஸ்கேல் லைக் லோப்டு ஆர் டேர்ம்டு.
எந்த லைக்கன்ல வந்து ஸ்மாலாவும் ஓவர்லேப்பிங்கா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி ஸ்கேமுலோஸ் அப்படிங்கிற லைக்கன்ல தான் ஸ்மாலாவும் ஓவர்லேப்பிங் அண்ட் ஸ்கேலோப்டாவும் இருக்கு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின். ரெயின்டியர் மாஸ் இஸ் அ லைக்கன் நோன் ஆஸ் அ. இந்த ரெயின்டியர் மாஸ்ங்கிறது ஒரு அனிமல். இந்த அனிமல் வந்துட்டு வியர்ட் அனிமல். இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் ரீஜியன் ஏரியாஸில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ஃபுட்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் லைக்கன் தான் கொடுப்பாங்க ஆல்கேவை. அது வந்து என்ன லைக்கன்னா கெலடோனியா ரேஞ்சிஃபோரியா அப்படிங்கிறத வந்துட்டு இந்த டைப் ஆஃப் லைக்கன் தான் வந்துட்டு ரெயின்டியர் மாஸ் அனிமலுக்கு வந்துட்டு ஃபுட்டாக வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின். லைக்கன்ஸ் ஆர் அ well-known combination of an alga and a fungus, whether the fungus as. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைக்கன்ஸ் அப்படின்னாலே நம்ம ஃபங்கல் ப்ளஸ் ஆல்கல் பார்ட்னர் வந்து சிம்பயோட்டிக் அசோசியேஷனில் இருக்கிறது தான் வந்துட்டு லைக்கன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். ஏ சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் வித் ஆல்கா. ஏன்னா ஃபங்கஸ் கூட எது சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், ஆல்கா தான் சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா லைக்கன் அப்படின்னா என்ன, அதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம், கிளாசிஃபிகேஷனை பற்றி பார்த்தோம், அண்டு ரீப்ரொடக்ஷன் பற்றி நம்ம பார்த்தோம். இப்போது நெக்ஸ்ட் கிளாஸில் அதோட ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் மைக்ரோ ரைஸானா என்ன, அந்த மைக்ரோ ரைஸாயிலேயே வந்துட்டு 2 டைப் ஆஃப் மைக்ரோ ரைஸா இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்டோ மைக்ரோ ரைஸா அண்டு எக்டோ மைக்ரோ ரைஸா. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் மைக்ரோ ரைஸாவை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். தேங்க்யூ.